தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மத்தேயு 12:50. விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது எவ்வளவு ஆசீர்வாதமானது! ஆண்டவருடைய திருவுளம் என்னவாக இருக்கிறது? ஆண்டவர் மனிதரிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாம் நம்முடைய பரிசுத்தமான வாழ்வு. மனிதர்கள் எல்லோரும் ஆண்டவரை கடவுள் என்று கண்டுகொண்டு அவரை மட்டும் ஆராதித்து வழிபட வேண்டும். அவருக்கே அனைத்து மாட்சியும் செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இப்படிப்பட்ட ஒன்றைத்தான் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்கள் ஆண்டவர் இயேசுவுடைய தாயாக, சகோதரராக, சகோதரியாக இருக்கிறார். நம் எல்லோரும் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது எந்தெந்த நிலையிலெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்ற, ஆண்டவரின் திருவுளத்துக்கு ஏற்ற வாழ்வு நம்மில் இருக்கிறது என்பதனை உணர்ந்து நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்விலே பல நிலைகளில் உமக்கு விருப்பமானவற்றை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகிறேன். என்னால் இயலாமல் போகிறது. ஆண்டவரே, நீர் என்னோடு உடனிருக்கின்ற பொழுது, எனக்கு உதவி செய்து கரம் கொடுக்கின்ற பொழுது, உம்முடைய வல்லமையான திட்டத்தை, உம்முடைய ஆசீர்வாதமான விருப்பத்தை மட்டுமே என்னால் செய்ய முடிகிறது என்பதனை நம்பி ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.